மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மேபி நீங்களாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கலாம். எனக்கு இதான் வேலை, இந்த வேலையை நான் இந்த வீடியோவில் பார்க்குறேன். அதாவது கவர்மெண்ட்டில் நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப பக்கத்துலேருந்து அரசியலும் பார்த்துட்டு இருக்கேன், நிர்வாகத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 5 மிக முக்கியமான அப்டேட்ஸ் நான் எடுத்து வந்திருக்கேன். அதாவது இன்னைக்கு நடந்த அப்டேட்டை நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஒரு செய்தி மட்டும் நான் சொல்ல போகிறதில்ல, தெளிவோட இந்த செய்தியை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் விஜய் அவர்கள் வீடு மாற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியானது வந்துகிட்டு இருக்கு. இல்லை வீடு மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கையானது இங்கே எழ ஆரம்பிச்சிருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜோசியத்தை எவ்வளோ தூரம் நம்புவாங்க, எல்லாமே ஜோசியம் தான் பார்ப்பாரா அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான பதில் கிடைச்சிருச்சு. அந்த பதிலை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். சோபா அப்படிங்கிறது சோபா மாடல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்கே போனாலும் அதற்கு முன்னாடி சோபா போயிருது. அந்த சோபாக்குள்ளே என்ன இருக்குது, பணம் இருக்குது. புஷ்பா படத்தில் இப்படித்தான் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்கல்ல, அதற்கான தெளிவான பதிலை விஜய் அவர்கள் கொடுக்கல. யார்கிட்டேருந்து அந்த பதில் கிடைச்சா தெளிவாக இருக்குமோ அவரே கொடுத்துட்டாரு. அதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். நாலாவது மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா அவரோட இந்த ப்ரெஸ் மீட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த 19 நிமிஷம் ப்ரெஸ் மீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டை அடுத்த 100 நாள் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சிருச்சு. அந்த தெளிவை நான் அந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதிமுகவோட தொண்டர்கள், அதிமுகவோட தோழர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், ரொம்ப பர்சனலாக. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, விஜய் அண்ணா ஜோசியத்தை தான் நம்பிக்கிட்டு இருக்காரு. உட்காந்தா ஜோசியம், இந்துச்சான் ஜோசியம், வந்தா ஜோசியம், போனா ஜோசியம்னு சொல்லி வாய்க்கு வந்தது உட்காந்து அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு காரணம், இந்த விஷயத்தை, அதாவது இந்த பதவி போட்டு கொடுத்தாருல, இப்போ வாபஸ் வாங்கினார்ல, ஜோசியருக்கு தான் இந்த பதவியை கொடுத்துருக்காரு, நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லி ஜோசியத்தை இவர் எவ்வளோ நம்புறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த ஜோசியர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நான் சொல்றதை தாண்டி அவர் சொல்றதை நீங்களே பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். யாருடைய அன்புக்கு பாத்திரமா இருந்தனால சார் அந்த பதவியுடைய வெளிப்பாடு. ஒரு அன்பு இருந்ததுனால தானே அது இந்த இடத்துல எனக்கு போட்டிருப்பாரு. ஜோதினவை போடுறாரு. எத்தனை நேரத்துக்கு நீ ஜோசியம் பார்ப்பீங்க அவரோட? நான் ஜோசியம்லாம் பார்க்கவே இல்லை. அவருக்கு நம்பிக்கை இருக்கு. பெருசா இல்லை. என்னுடைய பேச்சு அவருக்கு பிடிக்கும், என்னுடைய பழக்கம் அவருக்கு பிடிக்கும். ஜோதிடத்தின் மீது திரு விஜய் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனால் நம்பிக்கை இருக்கு. இல்லை, நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஓகே, என்ன ஏதோ ஒரு மூளையில் ஒரு அப்பா மகன் உறவு மாதிரியோ, ஒரு நண்பர்கள் மாதிரியோ, ஒரு யதார்த்தத்திலேயோ ஒரு கெமிஸ்ட்ரி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, பார்த்தீங்களா, நிறையா பேசுவாங்க. எங்களோட பேச்சில் ஜோசியம் 1% இருக்கும். அவருக்கு அதெல்லாம் பெரிய ஈடுபாடு கிடையாது. கடவுள் நம்பிக்கை அவருக்கு இருக்குது, ஜோசியத்தின் மீதான ஆர்வம் அப்படிலாம் கிடையாது. எப்போ அவன் ஜாதகத்தை கொடுப்பா என்னன்னு பார்ப்போம்னு சொல்லுவோம்ல, ஒரு முறை பார்த்தோம், அவருக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கான யோகம் இருக்குன்னு சொன்னேன். அதோடு அது முடிஞ்சு போச்சு. நான் தாவேக்காவோட செய்தி தொடர்பாளராக இருக்கேன். அவருக்கு எனக்குமான நட்பு ஒரு 5-6 வருஷமாக இருக்குது. இவர் இப்போ மட்டும் இதை சொல்லுங்க, ஒரு 4 மாதம் முன்னாடி அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாரு, சும்மா ஜோசியம் 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 சொல்லி வாய்க்கு வந்த குற்றச்சாட்டை வைக்கிறது ரொம்ப தப்பு அப்படிங்கிற விஷயத்தை அவரே சொல்லிட்டாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சரி, ஏன்னா எங்களோட தாவேக்காவோட ஒரு செய்தி தொடர்பாளருக்கு ஒரு அரசு பொறுப்பு போட்டு கொடுத்தா அதை தப்புன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ஏன்னா அவர் ஜோசியம் பார்க்குறதுனால அதை தப்புன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஓகே டன், இதில் என்ன இருக்குது, வாபஸ் வாங்கிட்டு எங்கள் வேலையை பார்க்குறோம். பட் ஜோசியத்துக்கும் விஜய் அண்ணாக்கும் ரொம்ப தூரம் அப்படிங்கிறது அவரோட பேச்சை பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியுது அப்படிங்கிறது நான் சொல்ல வர முதல் அப்டேட்டாக இருக்குது. இப்போ ரெண்டாவது, முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏன் வீடு மாறணும் அப்படிங்கிற கோரிக்கை எல்லாம் ஆரம்பிச்சிருக்குன்னா, இப்போ அவரோட வீட்டிலேருந்து தினசரி தலைமைச் செயலகம் போக வேண்டிய தேவை இருக்கும். ஏன்னா முதலமைச்சராக இருக்கிறதுனால. இப்போ விஜய் அண்ணாவோட வீட்டிலேருந்து தலைமைச் செயலகத்துக்கு 18 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இப்போ ஒரு முதலமைச்சர் போராடினா 18 கிலோமீட்டருக்கு போலீஸ் அங்கங்கே நிற்பாங்க, நின்று பாதுகாப்பு கொடுப்பாங்க. தலைமைச் செயலகத்திலேருந்து முடிச்சுட்டு வந்தார்னா மறுபடியும் இந்த 18 கிலோமீட்டர் பாதுகாப்பு போலீஸ் கொடுப்பாங்க. ரெண்டுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய போலீஸ் ஃபோர்ஸை வந்து இங்கே பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. இந்த 18 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு 1 to 2 கிலோமீட்டர் இருந்தால் கூட, இப்போது 2 கிலோமீட்டர் நிற்கிற போலீஸோட எண்ணிக்கைக்கும் 18 கிலோமீட்டருக்கு நிற்கிற போலீஸோட எண்ணிக்கைக்கும் ரொம்ப ரொம்ப அதிகம். டிராஃபிக்கை ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்கு. ஏன்னா இவர் வரும்போது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இந்த 18 கிலோமீட்டர் அப்படிங்கிறதுனால இவர் வீடு மாற்றினார்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக காவல்துறையிலேருந்து இந்த கோரிக்கை ரொம்ப ஆழமாக எழ ஆரம்பிச்சிருக்கு. நிச்சயமாக தலைவர் விஜய் அவர்கள் கவனத்துக்கு இது போயிருக்கும். 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, போலீஸோட அந்த 18 கிலோமீட்டர் நிற்கிற அந்த போலீஸோட எண்ணிக்கையை குறைச்சி தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம். நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக எல்லா நாளும் தலைமைச் செயலகம் போகிறதில்ல. தலைமைச் செயலகம் போகிற ப்ராசஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ மாவட்ட ரீதியாக சுற்றுப்பயணங்கள், மாவட்ட ரீதியாக நிகழ்ச்சிகளை தொடங்கி வைக்கிறதுன்னு சொல்லி எல்லா பக்கமும் போகிறாரு. ஆனால் தலைமைச் செயலகத்துக்கு முதலமைச்சர் நிறையா போகிறதுனால முதலமைச்சருக்குன்னு தனியாக ஒரு பங்களா ஒதுக்குவாங்க. அந்த பங்களாவில் அவர் குடியேறிட்டார்னா அந்த பங்களாவுக்கும் மிக முக்கியமாக தலைமைச் செயலகத்துக்கும் ரொம்ப தூரம் கிடையாது, ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அப்படியே இல்லைனாட்டியும் தலைமைச் செயலகத்தை சுற்றி விஜய் அண்ணாக்கு வேற எதுவும் வீடு இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் குடியேறினார்னா இது ரொம்ப ரொம்ப சரியானதாக இருக்கும், ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற இந்த கோரிக்கை
கோரிக்கையானது ரொம்ப நியாயமா இங்க எழ ஆரம்பிச்சிருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். இது 2வது பாயிண்ட். இப்போ 3வதுங்க, இப்போ மிக முக்கியமா அந்த சோபா மேட்டருக்கு வரலாம். ஆக்சுவலா திருமானனை ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. என் ஆபீஸுக்கு முதலமைச்சர் விஜய் வர்றதுக்கு முன்னாடி சோபா வந்துச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி நீங்க பார்த்துருப்பீங்க. நான் ஆர்டர் போட்டிருந்தோம்பா, வந்துச்சுப்பா, அவ்வளவுதான். நாங்க ஆல்ரெடி ஆர்டர் போட்டு வாங்கிட்டு இருக்கோம். இதுக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ உங்க வீட்டுக்கு யாராவது விருந்தினர் வர்றாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ சேர் வேணுமே, டேபிள் வேணுமே, நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம், அரேஞ்ச் பண்ணால் தான் வந்தால் உட்காரலாம், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி தான் இவர் ஒவ்வொரு அலுவலகத்துக்கு போகும்போது அந்த அலுவலகத்துக்கு தேவைப்படுற உபகரணங்கள் இருக்கா, முதலமைச்சர் வரப்போறாரு, எப்படி நிப்பாட்டலாம், இவர் முதல்ல வராரு, இவரை சுற்றி நிறைய பேர் வருவாங்க, உட்காந்து பேச அமர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும், ஒரு நல்ல விஷயம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த சோபா கொண்டு வந்து போடுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, புஷ்பா படத்தில் சோபாக்குள்ள பணம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சோபாவில் பணத்தை வச்சு இவர் அனுப்பிடுறாரு. அதனால தான் இவங்களாம் வெளியிலேருந்து ஆதரவு தராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திமுக கூட்டணியில் பயணிக்கிற திருமானனை, வெளியிலேருந்து தாவேக அரசுக்கு ஆதரவு தர்ற திருமானனை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. நான் 6 போட்டு வாங்கிட்டு இருக்கேன், இதுக்கும் முதலமைச்சருக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தனமாக மறுத்துட்டாங்க. ஸோ சும்மா அந்த ரேண்டமாக அந்த சோபா மாடல் அப்படிங்கிறது ஒரு பிரச்சாரத்தில் பயன்படுத்தினா கூட பொதுமக்கள் நம்ப மாட்டாங்க. தேவையில்லாமல் ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்காங்க. இது நரேட்டிவ் செட் பண்ணுறவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா அவங்களும் யாராவது வரப்போகிறாங்க போகிறாங்கன்னா சோபா வாங்க தான் போகிறாங்க. அப்போ நம்மளும் அந்த கேள்வியை அந்த சமயத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். இது நம்ம தோழர்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்துக்காண்டி திருமானனோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். திருச்சி கிழக்கோட வேட்பாளர் வந்து த்ரிஷா தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிலங்க. நிறையா பேர் இந்த கமெண்டை எப்படி தான் எங்கேயோ செய்தி பார்த்துருக்காங்க, சன் நியூஸில் போட்டாங்களா இல்லை சத்தியம் நியூஸில் போட்டாங்களான்னு தெரியல. நீங்கள் தினகரன்லாம் படிச்சிங்கன்னு வைங்களேன், ஏகப்பட்ட ப்ரொபகண்டா நியூஸ் நிறையா வருங்க. இதெல்லாம் ஒரு அஜெண்டா நியூஸ் தான், சும்மா அதுக்கு அடிச்சு விடுறது. அவருக்கு தெரியுங்க யாரை எங்கே வைக்கணும், எப்படி நம்ம அரசாங்கத்தை நடத்தணும், அரசியல் என்ன, குடும்பம் என்ன. அப்பாவே அவர் தலையிட உள்ள அரசியல் கட்சியிலேயும் சரி நிர்வாகத்திலையும் சரி அப்பாவை எங்கெங்கே அழைக்கணுமோ ஒரு சிறப்பு விருந்தினராக தான் அப்பாவே அழைக்கிறாரு. அப்போ த்ரிஷாக்கு எப்படி இந்த வாய்ப்பு கொடுப்பாங்க? முதல்ல த்ரிஷா அவர்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? அவங்க நட்பு ரீதியாக பழகுறாங்க, இல்லை நட்பை தாண்டி வேறு எதுவும் உறவுகள் இருக்கலாம், பழக்கம் இருக்கலாம், அது அவங்க 2 பேரோட பர்சனல். அதில் நம்ம தலையிடுறதுக்கான எந்தவித தார்மீக உரிமை நமக்கு இல்லை. ஆனால் வேட்பாளராக நிற்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை நானும் அதை பார்த்தேன்னா சிரிப்பேங்க. 1% கூட இந்த செய்தியில் உண்மை இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்படி உண்மையாக இருந்தால் அது என்னவோ அதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஆனால் இப்போ நான் விசாரித்த வரைக்கும் எந்த விதத்திலும் இது உண்மை கிடையாது. அப்போ எது உண்மை, அங்கே யார் நிற்க போகிறா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லால்குடியில் ஆல்ரெடி கூப்பா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி நம்ம கட்சியோட வேட்பாளர் ஒருத்தர் தோத்து போயிட்டாரு. மார்டின் அவங்களோட ஒய்ஃப் தான் அங்கே வந்து அதிமுகவில் நின்னாங்க, அவருக்கு எதிராக இவர் நின்னாரு. 2 பேருக்கு நடுவில் ஒரு நல்ல ஃபைட்டு போணுச்சு. நம்ம வேட்பாளர் வந்து அங்கே தோத்து போயிட்டார். அவர் திருச்சி கிழக்கில் வேட்பாளராக நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்பர் 1. இல்லைனாட்டி ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கட்சிக்குள்ளே வர்றதுக்கான டாக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அவர் நிற்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. 3வதா பார்த்தீங்கன்னா லயலாமணி அண்ணனுக்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த இடத்துக்கு நிறைய பேரோட பேர் அடிபடுது. ஆனா த்ரிஷா அப்படிங்கிற பேர் நான் விசாரிச்ச வரைக்கும் அடிபடவே இல்லை. அது ஏதோ ஒரு எங்கேருந்து இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் கிளம்புதுன்னு தெரியல. ஒரு மோசமான ஒரு ரூமர்னு நீங்க இப்போ வரைக்கும் புரிஞ்சுங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ நம்ம ஏன் இதை இப்பயே பேசணும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. ஏன்னா இப்போதான் சட்டசபை செயலகம் அதிகாரப்பூர்வமாக அந்த தொகுதி காலியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் தேர்தல் ஆணையத்துக்கு அந்த தகவல் போகும். தேர்தல் ஆணையம் அந்த தொகுதிக்குள்ள 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கு. 6 மாசத்துக்குள்ள எப்ப நடத்த போறாங்க அப்படிங்கிறதுக்கான தேதியை அவங்களுடைய தேர்தல் இந்தியா முழுக்க இருக்கிற சிச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சிச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு அவங்க இனிமே அலௌன்ஸ் பண்ண பிறகுதான் திருச்சி கிழக்கு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம பேசணும், யோசிக்க ஆரம்பிக்கணும். இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இல்லை. இப்போதைக்கு இந்த விஷயத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அரசு நிர்வாகத்தில் கவனம் செலுத்தினா சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய 3வது பாயிண்டா இருக்கு. இப்போ 4வது அரசு நிர்வாகம் அப்படின்னு நம்ம பேசும்போது ஆதவ் அர்ஜுன் அவர்களோட பேட்டியை நான் பார்த்தேங்க. ரொம்ப முக்கியமான செய்தியாளர் சந்திப்பு. அவர்கிட்ட அரசியல் கேள்வி கேட்குறாங்க. பக்கத்தில் 2 அதிகாரிகள் இருக்காங்க. இப்போ நான் அரசியல் பேசினா சரியா இருக்காது, 2 பேருமே உயர் அதிகாரிகள். ஸோ நீங்க நிர்வாகம் ரீதியான கேள்வியை கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இப்போ ஏன் நான் இங்கே உட்கார்ந்து அரசு அதிகாரியோட பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா, நான் மட்டும் கிடையாது, தாவேக்காவோட எம்எல்ஏக்கள் அத்தனை பேருமே தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்க தொகுதிக்கு போங்க, ஒரு ரிவ்யூ மீட்டிங் பண்ணுங்க, என்னென்ன விஷயங்களை பிரச்சாரத்தில் பொதுமக்கள் நம்மள்கிட்ட கோரிக்கையாக வச்சாங்களோ அந்த கோரிக்கைகளை அரசோட
அரசோட கவனத்துக்கு கொண்டு வாங்க, அரசு அதிகாரிகளோட கவனத்துக்கு கொண்டு வாங்க. அரசு அதிகாரிகள் சொல்ற பதிலை வச்சு நீங்க திங்க் பண்ணி என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிங்க. நான் அமைச்சராகவும் இருக்கேன், சட்டசபை ஒரு எம்எல்ஏவும் இருக்கேன், எனக்கு 2 பொறுப்பு இருக்கு. எம்எல்ஏவும் இந்த வேலையை பாருங்க, அமைச்சராக இருக்கிறவங்க கூடுதலாக இந்த வேலையை பாருங்கிறது எங்க முதலமைச்சர் அறிவுறுத்தினாரு. அது அடிப்படையில் நான் இங்க உட்காந்து ரிவ்யூ மீட்டிங்கை முடிச்ச பிறகு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அரசு 3 நாளில் ரொம்ப முக்கியமாக நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னாவே இந்த அரசு 100 நாளோட ப்ராசஸ் 3 நாளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 விஷயத்தில் மட்டும்தான் அடுத்த 100 நாள் எங்களோட கவனம் முழுக்க முழுக்க இருக்க போகுது. 1 டாஸ்மார்க், 2வது பெண்கள் பாதுகாப்பு, 3வது பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் தடுப்பு அப்படிங்கிறதுல போதைப் பொருளை வித்தாவோ அல்லது போதைப் பொருளை வாங்கினாவோ குண்டாஸ் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை நோக்கி நகர்றோம். போதைப் பொருள் ஒழிப்புல காவல்துறைக்கு முழுமையான சுதந்திரம் கொடுத்துருக்கோம். யாரை வேணா பிடிங்க, விற்கிற எவனா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கோம். யாருமே உங்களை தடுக்க மாட்டாங்க, கட்சிக்காரங்க சுதந்திரமா செயல்படுங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கோம். 3வது பார்த்தீங்கன்னா அந்த போதைப் பொருளை விற்கிறவனோட நோக்கம் என்ன இருக்குன்னா சம்பாதிக்கணும், காசு நிறைய சம்பாதிக்கணுங்கிறது தான் நோக்கம். போதைப் பொருளை வித்தா அதன் மூலமா நீங்க சம்பாதிச்சீங்கன்னா உங்க சொத்து, உங்களோட உறவினர்கள் யாரும் சம்பாதிச்சாங்கன்னா அவங்க சொத்து எல்லாத்தையும் முடக்கிடுவோம், உங்களால பயன்படுத்த முடியாது, அரசாங்கம் தானா எடுத்துக்கும் அந்த சொத்தை. ஸோ போதைப் பொருள் வித்து சம்பாதிச்சு பெரிய ஆகணும்னு நினைச்சீங்கன்னா சம்பாதிப்பீங்க, ஆனா உங்களால அந்த சொத்தை வந்து பயன்படுத்திக்க முடியாது, அரசாங்கம் பறிமுதல் பண்ணிடும். போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடாதீங்க, அரசாங்கம் மாறி இருக்கு, ஸ்ட்ரிக்டா அதை நோக்கி நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. டாஸ்மார்க் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல எடுத்தோன்னே 717 கடைகளை மூடிட்டாங்க. இந்த 717 கடைகளை நம்ம மூடும் போது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 8000 கோடி அரசாங்கத்துக்கு லாஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் வேற இடத்துக்கு கண்டிப்பா மாத்திடுவோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாட்டிலுக்கு 10 ரூபா அரசாணை இருக்கு, பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா யாராவது வாங்கினாங்கன்னா அவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. 21 வயசு கீழே நீங்க மது வித்தீங்கன்னா மது விற்கிற அந்த விற்பனையாளர் மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டாஸ்மார்க் சம்பந்தப்பட்ட விஷயம் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் அந்த டாஸ்மார்க் திறக்கணும், மேலும் நேரத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பத்தி எங்க தலைவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு, முதலமைச்சர் யோசிச்சுட்டு இருக்காரு. அதற்கான பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா நிச்சயமா அதையும் முதலமைச்சர் அறிவிப்பார் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தை இந்த அரசு சமரசம் பண்ணிக்காது. ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா புகார் கொடுக்கிறவங்க, புகார் வாங்குறவங்க சிசிடிவி கேமரா மூலமா காவல் நிலையத்தில் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா போடணும், சிசிடிவி கேமரா மஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. நம்ம காலைல பேசினபடி பெண்களுக்கான பாதுகாப்புக்கான தனியாக ஒரு படைப்பிரிவை உருவாக்கியிருந்தாங்க. அந்த படைப்பிரிவு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அமைக்கப்பட்ட படைப்பிரிவு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேலையில் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பெண்கள் எங்கெங்கே கூடியிருப்பாங்க, பேருந்து நிலையத்தில் கூடியிருப்பாங்க, ரயில்வே நிலையத்தில் கூடியிருப்பாங்க, ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க அங்கே கூடியிருப்பாங்க. இங்கெல்லாம் அந்த பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்துறது. ஒரு பொண்ணுக்கு ஒரு தப்பு நடந்து அந்த தப்பை சரி பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கறத தாண்டி தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை சரி பண்ணுறதுக்கான அத்தனை விஷயத்தையுமே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தை சமரசப்படுத்தி இந்த அரசாங்கம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி இந்த 3 கேட்டகரியில அடுத்த 100 நாட்கள் ஏகப்பட்ட அறிவிப்புகள், ஏகப்பட்ட விஷயங்கள் நிச்சயமா வரும் அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற மிக முக்கியமான விஷயமா இருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அவங்க கட்சிக்குள்ள இவர மாவட்ட செயலாளர்கள் வந்து நிறைய மாத்துறாங்க, நிறைய பொறுப்பாளர்களை நீக்கிறாங்க, வேற சில பேரை போடுறாங்க. என்ன ஆகுதுன்னா இப்ப சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் இருந்த பிரச்சனையை தாண்டி கரூர்ல இருக்கிற அவங்களோட கட்சி ஆபீஸ், புதுக்கோட்டையில் இருக்கிற அவங்களோட கட்சி ஆபீஸ் தான் அடிதடி சண்டை நடக்குது. அதாவது இவர் மாவட்ட செயலராக இருந்தவர், ஆல்ரெடி இவர் இப்ப பூசா போட்டவர். இவர் என்ன பண்றாரு, மறுபடியும் நான் தான் இப்ப மாவட்ட செயலர் பொதுச்செயலாளர் அறிவிச்சிருக்கான்னு உள்ள போறாரு. பழசா இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்பா நாங்க பொதுக்குழு கூட்ட சொல்லி கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த மாவட்ட செயலர் என்னை நீக்கினதே முதல்ல செல்லாது, உன்னை போட்டதும் செல்லாது, தேவையில்லாம உள்ள வராத, பூட்டை உடைக்காதன்னு சொல்லி 2 பேருக்கு நடுவில் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையா வருது. அதிமுக 2 தரப்பு இருந்து எல்லா இடத்துலயும் போலீஸ்காரங்க போயிட்டு எல்லாத்தையும் உட்கார்ந்து அப்படியே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டு அவங்களோட போராடிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இது தேவையில்லாத சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துது. அதிமுக இருக்கிற தோழர்கள், அதிமுக இருக்கிற பொறுப்பாளர்கள், அதிமுகவோட தொண்டர்களோட கோரிக்கைக்கு இணங்க நீங்க பொதுக்குழுவை கூப்பிட்டு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதை நீங்க பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கங்க. தேவையில்லாம 2 பிரிவை உருவாக்கி நீயா நானா நானா நீயா அப்படிங்கிற அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு அதிமுக அப்படிங்கிற கட்சி, அதாவது தமிழ்நாட்டை ரொம்ப காலம் ஆண்ட ஒரு கட்சி ஒரு பிரச்சனைக்குரிய காரணியா மாறுறது நிச்சயமா சொல்றேன் பொதுமக்கள் மத்தியில முகம் சுளிக்கக்கூடிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. பொதுமக்களோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமும் இங்க கேள்விக்குறியாகுது. தயவு செய்து இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிறது ஒரு தாவேகா தொண்டனா நான் இங்க கேட்டுக்கிறேன். இதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் ஃபர்தரா ஃபாலோ பண்ணீங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமா பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.